Hi friends, welcome to Maanu Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹைதராபாத் ஸ்டைல் மிளகாய் பஜ்ஜி நல்லா சுட சுட காரசாரமா இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு குட்டி லெமன் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சிருந்தேன். அது போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், சோம்பு 1/2 ஸ்பூன், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி பேஸ்டா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பஜ்ஜி மிளகால வந்து நடுவில் ஒரு கோடு போட்டுக்கலாம். நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதை வந்து உள்ளே அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு இது மாதிரி நீட்டாக ஒரு கோடு போட்டுட்டு இப்போ அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சோம், அதை லைட்டாக உள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா மிளகாலையும் உள்ளே அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் அப்ளை பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து ரெடிமேட் பஜ்ஜி மாவு இருந்தது, அதை நான் போட்டுக்கிறேன். அதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா திக்காக அந்த பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எதுவும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் மாவை. இப்போ நம்ம அந்த மிளகா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது இந்த பேட்டரில் வச்சு அந்த கோடில் கை வச்சு இது மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே ரொம்ப க்ளோஸ் ஆகாத மாதிரி அந்த இது தெரியணும், நம்ம கோடு போட்டது தெரியணும். அதுக்கப்புறம் கடாய் வச்சு எண்ணெய் சூடாகிடுச்சு, அதில் இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் பஜ்ஜியை. இப்போ நம்ம அது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். ஆனியன் எடுத்து பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லியும் எடுத்து சாப் பண்ணி போட்டு கூடவே கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சம் சாட் மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பஜ்ஜி ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, அது உள்ளே நம்ம இதை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். எல்லா பஜ்ஜிலையும் ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சுட சுட ஹைதராபாத் ஸ்டைல் மிளகா பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய வீடியோஸ் வேணுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ரெசிபி வேணும்னு. பாய்.